இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. பிரியமான தேவச்சனமே, நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுடைய ஜீவனுக்கு ஒரு அஸ்திபாரமாய் கர்த்தர் காணப்படுகிறவராய் இருக்கிறார். இந்த வேளையில தேவ பிள்ளைகளே, எதுக்கும் நம்ம பயந்து இருக்கிறோம். நம்ம சரீரத்துல வருகிற பலவீனங்களை குறித்து பயப்படுறோம். ஒரு கடன் பிரச்சனைக்கு பயப்படுறோம். ஒரு ஆபீஸ்க்கு லேட்டா போனா நம்ம பயப்படுறோம். ஆனா சபைக்கு லேட்டா போனா நம்ம பயப்படுறதில்ல. கர்த்தரை தேடுகிறதுல பயப்படுறதில்ல. வேதம் வாசிப்பதுல பயப்படுகிறதில்ல. இப்படியெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமா நம்முடைய சிந்தனைகள் சிதறடிக்கப்பட்டு இருக்கிறதா காணப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். மகனே, மகளே, உன்னுடைய ஜீவனுக்கு நான் ஒரு பலனாய் காணப்படுகிறேன். நீ எந்த சூழ்நிலையில நீ காணப்பட்டாலும், எந்த வியாதியில நீ காணப்பட்டாலும், எந்த துக்கத்துல நீ காணப்பட்டாலும், உன்னுடைய ஜீவனுக்கு நான் பலனாய் இருக்கிறேன். ஜீவனுள்ள தேவாதிபதியாய் உனக்குள்ள நான் காணப்படுகிறேன் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறவராயிருக்கிறார். அப்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் நமக்குள்ள காணப்படும் பொழுது நாமும் கர்த்தருக்கு பயப்படணும். எல்லாவற்றிலும் பயப்படணும். ஆலயத்திற்கு முதலாவது தேடி போய் கர்த்தருடைய சமூகத்துல பயந்து நம்ம உட்காரணும். வேதத்தை நம்ம ஆண்டவருக்கு பயந்து படிக்கணும், செபிக்கணும். தேவனுக்கு பயத்தோடு நம்ம செபிக்கணும். தேவ வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படினோம். அவருடைய சத்தியத்துல நம்ம பயந்து நடக்கணும். அப்படி கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் நம்ம பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜீவனுக்கு ஒரு நல்ல பலனாய் கர்த்தர் காணப்படுகிறவராயிருக்கிறார். இன்றைய விசுவாசிங்க தேவ பிள்ளைகளே, அப்பா, இவ்வளவு நாள் நான் எப்படியோ இருந்தேன் ராஜா, ஏதோ ஒரு தனமா நான் வாழ்ந்தேன். இனி ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை நான் செய்கிற எல்லாவற்றிலும் உமக்கு உண்மையா நான் பயந்து நடப்பேன். என் கூட நீங்க இருங்க, என் ஆசீர்வதிங்க அப்பா என்று சொல்லி நீங்க செபிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த செபத்திற்கும் நீங்க கேட்ட அந்த வார்த்தைக்கும் கர்த்தருக்கு பயந்த அந்த நடத்தலுக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைய விசுவாசிங்க, இனி நான் ஆண்டவருக்கு பயப்படுவேன். வேதத்துல நான் உண்மையா பயந்து நான் வாசிப்பேன், ஜெபிப்பேன். ஆண்டவருக்கு பயந்து, ஆலயத்திற்கு நான் பயந்து உண்மையா அவருடைய சமூகத்திற்கு நான் போவேன் என்று விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பயங்களை கர்த்தர் நீக்குவார். விசுவாசிங்க.